வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்வீட்டுன்னு சொன்னாவே எங்களுக்கெல்லாம் அலாதி பிரியம். கடையில் வாங்கி சாப்பிட்டா ஸ்வீட் சாப்பிட்டா நிறைய சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா சாப்பிட்ருவோம். அதுவும் பிரச்சனை தான். இருந்தால் கூட இது ரொம்ப ஈஸியாக விருப்பம் இருக்குது, இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னும் போது இது வந்து அப்பம் தான். இது சாதாரண அப்பம் தான், நம்ம எல்லாம் செய்வோம். நாங்கள் ஆனால் அடிக்கடி நான் செஞ்சுருவேன். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட இருந்ததுலாம் போதுங்க. ஒரு பாட்டிலில் உடனே கிடுகிடுன்னு வந்து அது ஒரு மைதாவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கரைச்சி செய்யலாங்க. அதுக்கப்புறம் மைதா டெலிஷியஸ் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை மாவு ரவை போட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டு கரைச்சி தண்ணி எண்ணெயில் ஊற்றி நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க கேட்டால் கூட ஈஸியாக டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். இதை நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது ரவை வச்சு தேங்காய் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்கள பசங்களும் சாப்பிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். வாங்க சிம்பிளான அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஏலக்காயை வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தோல் இருந்ததுன்னா வாயில் மாட்டோம், அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் எப்பயுமே ஏலக்காயை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் விதையை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு ரவை வந்து 1/2 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் 3 பேருக்கு அளவாக நான் இதை எடுத்துருக்கேங்க. போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். ரவை ஏலக்காயோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரவை 1/2 கப்புனா கோதுமை மாவு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடயே தேங்காய் வந்து அதே அளவுக்கு ஒரு 2 குழிக்கரண்டிக்கு சேர்த்துக்குங்க. இந்த 3ஐயும் அரைச்சிடலாம். இப்போ இதில் ரவை, கோதுமை மாவு, ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சராக அரைச்சிருக்கோங்க. அது கூட இப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலையே எங்கள் பொண்ணு வீட்டில் தயாரிக்கிற நாட்டு சர்க்கரை இது சுத்தமானதாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக ஆட் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் குடிக்கும். அதனால் ஸ்வீட்டுக்கு தக்கன கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் சேர்த்து செய்யலாங்க. இது வெல்லம் சேர்த்து செய்கிறது தான் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற நாட்டு சர்க்கரை செய்கிறேன். நாட்டு சர்க்கரையில் எப்படி இது மண்ணெல்லாம் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்குறவங்களா இருந்தால் வெல்லத்தை கரைச்சி லைட்டாக பாகு மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் ஒரு அரைச்சி வந்துடலாம். நைஸாக அரைச்சதை வந்து நம்ம இப்போ வேறு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பேக்கிங் சோடா ஒரு சின்ன பிஞ்சுங்க போட்டுக்கங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம சின்ன பிஞ்சு போடுறோங்க. பேக்கிங் சோடா போட்டிருக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டுக்கங்க. நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து ஸ்வீட் செய்யும்போது அதிகமாக நம்ம வந்து உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது நீங்கள் வந்து லைட்டாக ஒரு உப்பு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேசிக்கான ஒரு இது தான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. விட்டுட்டு நம்ம தேங்காய் பல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. அது வந்து லேசாக சூடானதும் தேங்காய் இந்த மாதிரி பல்லாக கீனி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுடலாம். தேங்காயை நெய்யில் ஒரு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போடலைங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காய் பல் போட்டுக்கலாம். தேங்காய் பல் வந்து இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு நீங்கள் சேர்க்கும்போது வாயில் மாட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் பல்ல கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துப்போம்.
மாவு இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்துட்டோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு மாவை அதில் ஊற்றிடலாம். ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கங்க. சின்ன கரண்டியில் ஊற்றிட்டு அது மேலே தேங்காய் சில்லியை போட்டுக்குங்க. இப்போது அது வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி ஒன்னொன்னா ஊத்துறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இன்னொன்னும் பண்ணுவாங்க. ஒரு வடசட்டியில வந்து பங்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சின்ன சின்ன அப்பம் மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு இது வந்து என்னன்னா ஆயில் கம்மியாக யூஸ் ஆகும். உங்களுக்கு கோகனட் ஆயிலில் பண்ணும்போது இது நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. அதான் நீ சொல்லிக்கோ. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே பேன் கேக் மாதிரி இருக்குது. சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டேன். மாவு வந்து நம்ம பேக்கிங் சோடா போடுறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். நம்ம பேக்கிங் பவுடர் கம்மியாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து உப்பி வரல. ஸோ 2 பக்கமும் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். சாஃப்டான சூப்பரான ஒரு அப்பம். இது வந்து பேன் கேக் மாதிரியும் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சோடா உப்பெல்லாம் போடாததுனால உங்களுக்கு ஒரு பார்த்தா பேன் கேக் லுக்கில் தான் இருக்கும். பட் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஹோம்மேட் ஸ்வீட் ரெசிபி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.